ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ ரீசெண்டாக நான் காளஹஸ்திக்கு வரையும் நான் போயிட்டு வந்திருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி குடிமல்லம் டெம்பிள் வந்து நான் விசிட் பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டா இறங்கிட்டு ரேணிகுண்டாலேருந்து நான் ஷேர் ஆட்டோ பிடிச்சி நான் போயிருந்தேன். குடிமல்லம் டெம்பிள் பற்றின வீடியோஸ் எல்லாம் கூட நான் போட்டிருக்கேன், பாருங்கள். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸை. இப்போ இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது குடிமல்லம் டெம்பிள் போயிட்டு நான் விசிட் பண்ணிவிட்டு வெளியில் வந்த உடனே மறுபடியும் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பாப்பா நாயுடு பேட்டைக்கு வந்து ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சிருந்தேன். ஸோ இதில் என்னென்னா, இந்த வாட்டி இந்த ஷேர் ஆட்டோவில் ஏறி இறங்கினதுக்கு எனக்கு அவர் 10 ரூபா தான் சார்ஜ் பண்ணார். ஆனால் ரேணிகுண்டாலேருந்து பாப்பா நாயுடு பேட்டை வரையுமே 20 ரூபா சார்ஜ் பண்ண அந்த ஷேர் ஆட்டோக்காரர் என்ன பண்ணிட்டாருன்னா, நானே இந்த ஆட்டோவில் உங்களை கொண்டு போய் விட்டுடுறேன், 100 ரூபா கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு நார்த் இண்டியன் ஒரு 2 லேடிஸு ஒரு சின்ன பையனோட வந்திருந்தாங்க. அவங்க கிட்டேயும் என்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து போட்டுக்கோங்க, 50 ரூபா நீங்கள் கொடுங்க, 50 ரூபா அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் ஏற்றிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் 30 ரூபா சார்ஜ் பண்ணி வாங்கிட்டார். ஆனால் அந்த ஊர்க்காரங்க அந்த பாப்பா நாயுடு பேட்டை இறங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே நடந்து போயிட்டு நீங்கள் ஷேர் ஆட்டோ பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா தான் ஆகும். அதையுமே நான் இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ 10 ரூபான்றது தான் அது நியாயமான ரேட்டாமா. ஸோ ரொம்ப தொலைவெல்லாம் கிடையாது. 30 ரூபாய் ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ ஒரு சில ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து சீட் பண்ணுறாங்க. ஸோ ரேணிகுண்டாலேருந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வர ஆட்டோக்காரங்க இந்த மாதிரி காசு நிறைய வாங்குறாங்க. ஆனால் ரேணிகுண்டாலேருந்து நீங்கள் பாப்பா நாயுடு பேட்டைக்கு ஒரு 20 ரூபாய் கொடுத்து இறங்கிடுங்க. அதுக்கப்புறம் பாப்பா நாயுடு பேட்டையிலேருந்து குடிமல்லம் டெம்பிளுக்கு ஜஸ்ட் 10 ரூபா தானா. அப்படி உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட வந்து இஷ்டத்துக்கும் வந்து காசு பிடுங்குவாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ 29ஆம் தேதி காலையில் 10 மணிக்கெல்லாம் நான் ரீச் பண்ணிட்டேன் குடிமல்லம் டெம்பிள். எக்ஸாக்டாக 10 மணிக்கு 29ஆம் தேதி ஜூலை மாதம் 2024 நான் ரீச் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம், கிட்டத்தட்ட 11.25 வரையுமே நான் அங்கே தான் இருந்திருந்தேன். ஸோ நல்லா வந்து எனக்கு டைம் வந்து பாஸ் ஆச்சு. ஸோ அந்த குடிமல்லம் டெம்பிள் சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது. நிறைய கூட்டம் வந்திருந்தாங்க. அன்றைக்கி ஆடி கிருத்திகான்றதுனால அந்த கோயிலை விசிட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட கூட்டம் வந்திருந்தது. அங்கே அந்த சுப்பிரமணிய சுவாமிக்காக பார்த்தீங்கன்னா அந்த உற்சவம் மாதிரி இந்த அபிஷேகம் இதெல்லாம் கூட பண்ணி அலங்காரம் எல்லாம் கூட பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே கூட பார்த்தீங்கன்னா மேலதளங்கள் எல்லாம் கூட நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு திருவிழா ஒரு சூழ்நிலையில் நான் அந்த கோயிலை விசிட் பண்ணது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 11:45 29ஆம் தேதி ஜூலை 2024 நான் மறுபடியும் அந்த கோயிலை விட்டு வெளியில் வந்து நான் மறுபடியும் இந்த ஆட்டோ பிடிச்சி நான் அந்த பாப்பா நாயுடு பேட்டை வந்து இறங்க போகிறேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டாக்கு மறுபடியும் நான் ஆட்டோ பிடிச்சி அந்த ஷேர் ஆட்டோவில் தான் ஏறி உட்காந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்ரீகாளஹஸ்திக்கு நான் பஸ்ஸில் வந்து போகலான்னு இருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா இந்த வீடியோவில், அந்த தெருவோட கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆட்டோஸ் நிறையவே இருக்குது. அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஊர்க்காரங்க தான். அந்த ஊர்க்காரங்க கிட்ட போயிட்டு நீங்கள் ஆட்டோ ஏறுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடியும். அவங்களுக்குமே அதனால் அவங்களால வருமானம் வந்து ஈட்ட முடியும். 10 ரூபா தான். ஆனால் இது வந்து வெளியில் சொல்லாமல் முன்னாடி என்னை கூட்டிகிட்டு போன அந்த ஆட்டோ டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றிட்டு அந்த பழைய வீடியோவில் பார்த்தா கூட தெரியும் உங்களுக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ அந்த ஆட்டோக்காரங்க வந்து நிறைய கூட்டம் சேர்ந்ததாக எடுப்பாங்க அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும் ஆட்டோக்காரங்க அந்த காசு வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அந்த ஊர்க்காரங்க இருக்கப்ப நம்ம அந்த ஊர்க்காரங்களோடையே நம்ம போயிட்டா அவங்களுக்கும் வந்து லாபம் இருக்கும் இல்லையா, அதனால் சொல்ல வரேன். இவர் ஆல்ரெடி ரேணிகுண்டாலேருந்து வந்தவர் தான். அதனால் அவருக்கு அந்த வருமானம் போதும்ன்றது இல்லாமல் கடைசியாக நானே கொண்டு போய் விடுறேன், எனக்கு காசு கொடுத்துட்றீங்களான்னு கேட்டு அவங்க அப்படி பண்ணுறாங்க. இதில் என்ன காமெடின்னா, நம்ம இந்த மாதிரி வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரப்போ மோஸ்ட்லி எனக்கு ப்ரிஃபரபிள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் தான் எனக்கு பிடிக்கும். பஸ்ஸெல்லாம் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது இப்போல்லாம். ஸோ ட்ரெயின், ஒருவேளை ரொம்ப தூரமாக இருந்தால் ஃப்ளைட்டு வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ ஃப்ளைட்டெல்லாம் இந்த அப்ராடுக்கெல்லாம் போகணுன்னா போகலாம். ஒருவேளை ரொம்ப லாங்கு நம்ம நார்த் இந்தியாக்கெல்லாம் எங்கேயாவது போகணுன்னா அதுக்கு கூட நம்ம ஃப்ளைட் ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. ஏன்னா இல்லைனா உங்களுக்கு 30 hours 40 hours உங்களால் ட்ரெயினில் உட்காந்தெல்லாம் போக முடியாது. எத்தனை ఇక్కడ నుంచి ரேணிகுண்டாக்கு? ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த திருப்பதிக்கு, இந்த காளஹஸ்திக்கு, இந்த ரேணிகுண்டாக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயினில் வந்து போகலாம். ஸோ ட்ரெயின் ஃபேரெல்லாம் கூட பார்த்திங்கன்னா 30 ரூபா 50 ரூபா 60 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது, ஓகேவா. ஆனால் இந்த ஆட்டோக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 50 100 150 200ன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்தால் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த சார்ஜஸ் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோக்கே வந்து நம்ம கொடுக்க வேண்டியதாக போகுது. ஸோ இந்த ஆட்டோ டிரைவர் பார்த்திங்கன்னா ஆந்திராவில் கவர்மெண்ட்டு நிறைய சலுகைகள் கொடுத்து மக்களை வந்து கெடுக்கிறத வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார். అందరికీ చేసా ఈ రోడ్లు డెవలప్మెంట్ లేకుండా రైతులకి ఇవ్వచ్చును, వికలాంగులకి ఇవ్వచ్చును, వయసైన వాళ్ళకి ఇవ్వచ్చును. ఇంకా బాగున్నారు చూడండి, మీరు చెప్పినట్టుగా 40 ఏళ్ళంతా వాళ్ళతో బాగానే ఉన్నారు కదా, వాళ్ళకి వేస్ట్. అదే అది తగ్గిస్తే బాగుండేది. అయితే ఇంకా ప్రభుత్వం ఇస్తుందంటే ఆ సంతోషమే కదా, అంత తీసుకుంటారు, ఇంకా ఓట్లు అంతా వేసి ఉంటారు కదా. 40 ఏళ్ళకి 18,000 అవసరమా? వయసు మీద సంపాదించే వాళ్ళు. అదే
దానికి తగినట్టు ట్యాక్స్లు పెంచుతారు కదా, అట్లంతా ఉంటే కష్టం అయిపోతుంది. మళ్ళీ మహిళలకి బస్సు ఫ్రీ అంటారు. బాగా తర్వాత అవునవును, ఒక ప్రభుత్వం చూసి ఇంకొక ప్రభుత్వం. కర్ణాటకలో అట్లనే ఉంది, తమిళనాడులో అట్లే ఉంది, మెడ్రాస్లో. అయితే గవర్నమెంట్కి లాస్ అవుతుందండి ఇట్లంతా చేస్తే. మీరు చెప్పినట్టు 40 ఏళ్ళు బాగుండే వాళ్ళకంతా ఎందుకు ఇవ్వాలి 18,000 ఆ సంవత్సరానికి? అవి పెట్టినా బాగానే ఉన్నది, రైతులకన్నా బాగానే ఉన్నది. రైతులు పాపం, రైతులకంతా ఇవ్వచ్చును, వాళ్ళు ఎంత కష్టపడతారు. ఇప్పుడంతా కష్టాలు జరుగుతూ ఉన్నాయి. ఎండ అంత వాన అన్ని పక్క నష్టమే. ఇంకా మన తిండి ఎట్లా తినేది, ఇంకెట్లా అంతా. రైతుల్ని కాపాడితే మన వాళ్ళని కాపాడతారు. నేను వచ్చింది కాళహస్తికే. ఇంకా గుడిమల్లం చూశాను మ్యాప్లో. గుడిమల్లం నుంచి అక్కడ 1000 లింగాల కోణ. అయితే అక్కడ ఎవరు జనాలు పోవటంలే, ఆటో లేదు చెప్పారు. ఇంకా మళ్ళీ నేను ఇప్పుడు రేణిగుంట వెళ్ళి కాళహస్తి వెళ్తామని ఉన్నాను. యూట్యూబ్లో చూశాను, దండిగా మంది పెట్టారు, దాంట్లోనే చూసేసాము. అయితేను మనము స్ట్రైట్గా వచ్చి చూసేది బాగుంటుంది కదా. పొట్టెక్కి దిగాల, దిగాల. అది ఒంటరిగా పోలేమో పోలేరు. అదే దాంతో కూడా నీతో కూడా ఒక 5 మంది ఉంటే శివరాత్రి అది జనాలు ఎక్కువ. కాళహస్తి అంతా కూడా బాగా మార్చేస్తున్నారండి. ఎప్పుడో చూస్తుంది ఎట్లనో ఉంది, ఇప్పుడు వేరేలాగా ఉంది అంతా. ఒక వారం ముందు ఎత్తిన వీడియోలు అంతా కూడా పెట్టారు, చూశాను. ఇంకా అంతా ఇంట్లో కూర్చొనే చూసుకోవచ్చు లాగుంది. ఇంకా మన దేవుడు దగ్గర చూడాలంటే రావచ్చు అంతే. అక్కడ ఎక్కచ్చు. సరే ఇంకా నేను అంత దూరం పోవాల్సిందే లేదు కదా. సరే ஸோ 29ஆம் தேதி ஜூலை 2024 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12:30க்கு நாங்கள் காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த ஸ்ரீகாளஹஸ்தி பஸ் வந்து பிடிச்சிருந்தேன். அந்த இடத்துல இருந்து ஸ்ரீகாளஹஸ்திக்கு 30 rupees தான் டிக்கெட்டு. அதுக்கப்புறம் காளஹஸ்திக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு 1:10க்கெல்லாம் நான் இறங்கியாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 minutesக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. ஸோ காளஹஸ்திக்கு அந்த வியூஸ் எல்லாம் கூட நீங்கள் பார்க்க போகிறீங்க அடுத்தடுத்த வீடியோஸில். இப்போ நான் காளஹஸ்தி போய் இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் சிலை வந்து வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் போயிருந்தேன் காளஹஸ்தி. அப்போ பார்த்த காளஹஸ்தி இது கிடையாது. இப்போ ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பிரமிக்கத்தக்க வகையில் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.